கருடபுராணம் செய்திகளுக்காக காளிராஜ். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள கீழத்தாயல்பட்டியில் திருமகள் நாயகனாக ஸ்ரீமத்நாராயணன் உலகில் வசிப்பவர்களையும் தர்மத்தையும் காப்பாற்றுவதற்காக வேண்டி தானே எடுத்த அவதாரங்களில் தவமுனிவர்கள் ரிஷிகள் முதல் ஏழைகள் வரை பக்தர்களுக்கு அருள் பாலித்த பெருமாள் 500 ஆண்டுகளுக்கு முன்பு அவதரித்த இத்திருதலம் சிறப்பு பெற்றது. இந்து அறநிலைத்துறைக்குட்பட்ட இக்கோவில் புனரமைப்பு செய்யப்பட்டு கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணி வேலைகள் நடைபெற்று வந்தன. திருப்பணி வேலைகள் முழுமையாக நடைபெற்ற நிலையில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ மோகன பெருமாள் கோவிலில் கணபதி ஹோமம் முதல் காலையாக பூஜை, மூலமந்திர ஹோமம் இரண்டாம் கால யாக பூஜை என விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விமான கலசத்திற்கும் பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த சிறப்பு வாய்ந்த கும்பாபிஷேகத்தை மணவாள மாமுனி சன்னாசி ஜி சடகோப முனி இராமானுஜர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் அனந்த சயனபட்டர் மற்றும் கீழத்தாயல்பட்டி ஸ்ரீனிவாசா ஐயர் ஆகியோர் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி வைத்தனர். சிறப்பு அழைப்பாளராக சிவகாசி PSR கல்வி நிறுவனங்களின் தலைவர் R சோலைச்சாமி கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். கும்பாபிஷேகத்தில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகளை திருப்பணி குழு கமிட்டியினர் சிறப்பாக செய்திருந்தனர். नमः मां अव्यक्ताय नमः मां नियतये नमः मां कालाय नमः मां कलायै नमः मां केशवाय नमः मां मदस्तुतनाय नमः मां ऊर्ध्वस्थुतनाय नमः मां योगासनाय नमः मां कंदाय नमः मां बीजाय नमः मां अंकुराय नमः